ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட். பிரபாஸோட லுக்கு அவர் வந்து என்னமோ ஒரு மாதிரி டல்லாவே ஃபீல் ஆகுறாரு. அந்த எனர்ஜி வந்து இந்த படத்துல ரொம்பவே டிராப் ஆயிருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு சூப்பரான படத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த ஹைப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கொடுத்துட்டாங்க. வாண்டடான ஒரு ஹீரோ பில்டப் இருந்தே ஆகணும்ல. அவருக்கு ஒரு பில்டப், அவருக்கு ஒரு சாங், அவருக்கு ஒரு லவ். ஒன்று இல்லை 3 லவ். செகண்ட் ஹாஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி, அப்புறம் சில கேரக்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் உண்மையிலே வந்து கொஞ்சம் வீக்கான ஃபீல் வந்து கொடுத்துச்சு. பட் எங்கேயோ வந்து அந்த சென்டிமெண்ட் வந்து நமக்கு ஒட்டாமல் போயிடுச்சு. அந்த எமோஷன் ஒட்டலை. அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ரிஸ்க் எதுவுமே நமக்கு வந்து ஒட்டாமலே போயிடும். இந்த படத்தோட டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 9 நிமிஷம் இருக்குது. இன்னமும் அங்கங்கே எங்கேயாவது கிறிஸ்ப் பண்ணியிருந்தோன்னா எப்போ முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லாமல் இன்னும் சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டல், January 9 to 12. Click the link below and register. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த நாள் வந்து வந்திருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட். ஸோ ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நான் ஆரம்பிக்கணும்னு இந்த நாளை நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜனநாயகன் படம் வந்து வெளியாகலை. ஆனால் ஜனவரி 9ஆம் தேதி பிரபாஸ் நடித்த ராஜா சாப், அதாவது தமிழ் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன், ராஜா சார் அப்படின்ற படம் வந்து இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரைலர் நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சுது இது வந்து ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஹாரர் படம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுது. பிரபாஸ் மாதிரி ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் இப்படி ஒரு கதை காலத்தில் வந்து நடிக்கிறாரு அப்படின்னும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. இது என்ன மாதிரியான படமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரபாஸ்க்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது பிரபாஸோட தாத்தா வந்து தொலைஞ்சு போயிடுறாரு. அவங்க தொலைஞ்சு போனதில் வந்து அவங்க பாட்டி வந்து பயங்கரமாக அல்சைமரில் பாதிக்கப்படுறாங்க. 4th ஸ்டேஜ். அவங்க வந்து எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. திடீர்னு ரோட்டில் நடந்து போயிடுவாங்க. ஸோ இவர் தான் கூட்டிகிட்டு வர்றார் வீட்டுக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க கணவரை, அதாவது பிரபாஸோட தாத்தா வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கும். ஸோ இதுக்காக பிரபாஸ் வந்து அவங்க தாத்தாவை தேடி போகிறாரு. அண்ட் அவர் ஃபைனலி ஒரு இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருது. ஸோ அவரை தேடி போகிற இந்த சமயத்தில் என்னென்ன ட்ராப்பில் மாட்டுறாங்க, அவங்க தாத்தா யார், எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த படம் அடுத்த பாதியை நோக்கி போகுது. ஸோ அவங்க தாத்தாவை கண்டுபிடிச்சாங்களா, ஃபைனலி அவங்க பாட்டிக்கு வந்து சந்தோஷமாக அந்த நிறைவு நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பார்த்துடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த அனிமேஷன், அதுக்கப்புறம் இந்த ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் வந்து உண்மையிலே வந்து சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட மியூசிக் வந்து எல்லா ஃப்ரேம்லையும் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதை வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம் இந்த படத்தில். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ்னே சொல்லலாம். ரொம்ப போட்டு டம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. தமன் தான் இந்த படத்தோட மியூசிக். அடுத்த பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட ரைட்டிங்கை பற்றி பேசணும். இது வந்து இந்தியன் சினிமாக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கிரிப்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி மிஸ்ட்ரி கலந்த ஒரு ஃபேண்டசி அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆனது கிடையாது. ஸோ அப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது அதுக்கு பின்னாடி. சும்மா ஏனோ தோணோ நான் ஃபேண்டசி காட்டுறேன் அப்படின்லாம் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரியை உண்மையிலே வச்சது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் புட் டுகெதர் பார்க்கும்போது படம் ரொம்பவே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். படத்தோட முதல் நெகட்டிவாக தெரிகிறது வந்து பிரபாஸோட லுக்கு. அவர் வந்து என்னமோ ஒரு மாதிரி டல்லாவே ஃபீல் ஆகுறாரு. முன்னாடி பிரபாஸ் படங்களில் நம்ம பார்த்த அந்த எனர்ஜி வந்து இந்த படத்தில் ரொம்பவே ட்ராப் ஆயிருந்துச்சு. ஸோ அது ஒரு விஷயம் வந்து இந்த படத்தோட நெகட்டிவாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி ஸ்கிரிப்டில் வந்து உண்மையிலே ஒரு கதை இருந்துச்சு, அதை வந்து ஏனோத்தானம்லாம் எழுதலை அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் அந்த விஷயத்தை வந்து உண்மையிலே அவங்க வந்து கொஞ்சம் தவற விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கணும். ஏன்னா இது வந்து எடுத்தோன்னுமே கதைக்குள்ளே வந்து போனாங்க. ஃபஸ்ட்டு சீனே வந்து பயங்கரமாக கதையை காட்டினாங்க. ஓகே நம்ம வந்து ஒரு சூப்பரான படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஹைப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாண்டடான ஒரு ஹீரோ பில்டப் இருந்தே ஆகணும்ல. அவருக்கு ஒரு பில்டப், அவருக்கு ஒரு சாங், அவருக்கு ஒரு லவ். 1 இல்லை 3 லவ். ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாதி நேரம் போயிருச்சு. என்னதான் கதை அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து கடைசி அந்த லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வந்து
கதைக்குள்ளே போச்சு. இந்த ரெகுலர் தெலுங்கு சினிமா ஃபார்மேட்டில் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த இன்டர்வல் போர்ஷன் தாண்டினதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமே வந்து கதைக்குள்ளே சீக்கிரமாக போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. செகண்ட் ஹாஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமெடி, அப்புறம் சில கேரக்டர்ஸோட இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு வீட்டுக்குள்ளே தான் நடக்கும். அவங்கள எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு கதை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து புட் டுகெதர் செகண்ட் ஹாஃபில் வந்து போட்டது வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கான ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அண்ட் நான் பாசிட்டிவ் சொல்லும் போது இந்த விஷயத்த வந்து சொல்ல தவறிட்டேன். இதில் வந்து முத்தான 3 ஹீரோயின்கள் இருக்காங்க. ஸோ வந்து மாளவிகா மோகனன் இருக்காங்க, அதுக்கப்புறம் நிதி அகர்வால் இருக்காங்க, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஹீரோயின் அவங்க இதில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கேரக்டர் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது, ஹீரோ கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இதில் வந்து மாளவிகா மோகனனோட கேரக்டர் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபைட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக நம்ம என்ன இது வரைக்கும் தெலுங்கு சினிமாவில் பார்த்தோமோ அதை வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டோடு சேர்த்து நமக்கு வந்து இந்த ராஜா சாரை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தோட இன்னொரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து அவங்க பாட்டிக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண வராரு. அந்த எமோஷன் கனெக்ட் ஆனால் தான் நமக்கு வந்து ஓவரால் இந்த படமே நமக்கு கனெக்ட் ஆகும். பட் எங்கேயோ வந்து அந்த சென்டிமெண்ட் வந்து நமக்கு ஒட்டாமல் போயிடுச்சு. கொஞ்சம் வந்து அந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு மாதிரி ஆஃப் பேக்டாகவே இருந்ததுனாலையோ என்னவோ தெரியல, அந்த எமோஷன் ஒட்டலை. அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ரிஸ்க் எதுவுமே நமக்கு வந்து ஒட்டாமலே போயிடும். ஓவராலாக இந்த ராஜா சாப் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தெலுங்கு ஃப்ளேவரில் ஒரு படம் பார்க்க பிடிக்கும். ஹீரோ பில்டப் இருக்கணும், சாங்ஸ் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், அண்ட் அது கூட சேர்ந்து ஃபேண்டசி எலிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹாரர் ஃபீல் இதெல்லாம் சேர்ந்து நான் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஓவரால் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படத்தோட டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 9 நிமிஷம் இருக்குது. இன்னமும் அங்கங்கே எங்கேயாவது கிறிஸ்ப் பண்ணியிருந்தோன்னா இந்த ஒரு மாதிரி எப்போ முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லாமல் இன்னும் சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரிவ்யூ வந்து இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. National Arogya Expo and நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி January 9 to 12. Click the link below and register.